ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, சிரிக்க சிந்திக்க ஓகேங்களா? இப்பதான் நீங்க புதுசா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோஸ் எப்படி போடுவோம்னா, ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் போடுவோம். அதுல தான் நான் ஒரு டீச்சரா இருக்கிறதுனால, இப்ப பேரண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான எக்ஸாம் டிப்ஸ் இந்த மாரி சிந்திக்கிற வகையிலயும் நம்ம நெறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமுமே ஒரு பயனுள்ள தகவல நம்ம பேச போறோம். நீங்களும் நானுமே ஷேர் பண்ணி தான் அத பேச போறோம். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம். இப்ப லேடீஸ் எல்லாரும் ஆகட்டும், இல்ல ஜென்ஸ் ஆகட்டும், எல்லா மனுஷங்களுக்குள்ளயுமே ஆன்மீக உணர்வு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குங்க. அது இந்து கடவுளா இருக்கட்டும், இல்ல அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், எந்த மதத்தவரா இருந்தாலுமே, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வாகவே இருக்கும். அது எப்படியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் சில சமயம் நமக்கும் தெரியாம நம்மள வழிநடத்தும். இப்ப காலையிலே தூங்கி எந்திரிக்கும்போது சில சமயம் நம்ம சுறுசுறுப்பா இருந்திருப்போம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வா இருந்திருப்போம். நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம வேலைகள நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம் இல்லையா? ஆஃபீஸ் போனா நம்ம ஆஃபீஸ் போவோம். இல்ல வீட்டு வேலைய பார்க்கணும்னா வீட்டு வேலைய பார்ப்போம். இப்படியே கடந்து போயிட்டே தான் இருப்போம். ஆனாலும் சில விஷயங்கள்ல, சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நம்மை அந்த ஆன்மீகம் நமக்குள் உள்வாங்கும். இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேண்டுதல் நிறைவேத்தணும்னு நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா, அத நிறைவேத்தாம தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். சரி இத நிறைவேத்தலாமா? வேண்டாமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது மிஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த சமயத்துல என்ன ஆகும்? எனக்குள்ள உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கும். இது நீ ஏதாவது பண்ணிட்டு தான் ஆகணும். எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு ஒரு விளக்கேத்த போறோம்னு நெனச்சுட்டு இருப்போம். நமக்கு சில தடங்கல்கள் வரலாம். இல்ல ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நெனச்சுட்டு இருப்போம். நமக்கு சில தடங்கல்கள் வரலாம். ஆனா, எதிர்பாராத விதமா நம்ம அந்த வழியா போற மாரியே சில சம்பவங்கள் நிகழும். நம்மையும் அறியாம நம்ம அந்த செயல செஞ்சுருவோம். செஞ்சு முடிச்ச பிறகு யோசிப்போம். "ஆ, நம்ம இந்த வேண்டுதல் நிறைவேத்தணும்னு நெனச்சோமே! நம்மால போக முடியலையே! ஆனா இப்ப நிறைவேறிடுச்சே!" இந்த மாதிரி சில அதிசயங்களும் நமக்குள்ள நடக்கும். இந்த மாரி அதிசயங்கள் உங்களுக்குள்ள நடந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்களும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகம் இப்ப இன்னைக்கு ஆன்மீகம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நெறைய நம்ம பேச போறோம். அதனால மிஸ் பண்ணாம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக சம்பந்தத்தை சில டிப்ஸ் மாரி இப்ப சொல்லப் போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காலையில நம்ம எழுந்துக்கிறோமா, வீட்டு வேலை செய்றோமா, நமக்கு எப்போ நம்ம குளிக்கிறோமோ, அத குளிச்சு முடிச்ச பிறகு நம்ம ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏத்தணும். அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்லங்க. இப்ப அது சில சமயம் சொல்லுவாங்க. அது ராகு காலம் சொல்லுவாங்க. இல்ல யமகண்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசு தான் காரணம். நம்ம குளிச்சு முடிச்ச உடனே அது அதிகாலையில குளிக்கிறீங்களோ, இல்ல நீங்க உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மத்தியானம் தான் எனக்கே சில சமயம் வேலையெல்லாம் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன் நானே. எனக்கு முடியவே முடியாது. மத்தியானம் 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். எப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, குளிச்சு முடிச்ச பிறகு உடனே ஒரு சாமிய கும்பிட்டுட்டு ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு. பூக்கள் இருந்ததுன்னா ஒரு பூக்கள். அன்றளர்ந்த பூக்கள்னு சொல்லுவோம். எப்பயுமே சாமிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பூக்கள வைக்கிறத விட அன்றளர்ந்த பூக்கள்னா, அன்னைக்கு பூத்த மலர்கள். அத வைக்கும்போது நம்மையும் அறியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைக்கும். எனக்கு அந்த அனுபவம் நெறையவே கிடைச்சிருக்கு. சோ இத ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் நடத்துற கோயிலுக்கு போறோம். குலதெய்வ கோயிலுக்கு போறோம் வேண்டிக்கிறோம். அது போகலாம். அத விடுத்து இப்ப நம்ம நம்ம சுத்தி இருக்கிற அம்மன் கோயில் இருக்கும். இல்ல விநாயகர் கோயில் இருக்கும். இல்ல கிறிஸ்தவ சர்ச் இருக்கும். நம்ம அங்கெல்லாம் முடியலன்னா கூட மனசார வேண்டிக்கிட்டு வீட்டிலேயே ஒரு தீபமோ, இல்ல மெழுகுவர்த்தியோ நம்மால முடிஞ்சத நம்ம மனசுக்குள்ள விதிச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நல்லதே நடக்கும். ஒரு புத்துணர்வும் கிடைக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்ப லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு. ஒரு ரிலாக்சேஷனே கிடையாது. இல்ல இப்ப குழந்தைகள் பார்த்துக்கிறோமா, அவங்க பள்ளிக்கு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு சோர்வாவே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு புடிச்ச இதுல நீங்க உங்கள எஸ்டாபிஷ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ன சொல்றது, தையல் கலை ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறுமையே கிடையாது. தையல் கலை பண்றவங்க உண்மையாவே பொறுமைசாலிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அத பொறுமையா அந்த நூல எடுத்து, அதுக்கு தேவையான இடத்துல தையல் போட்டு, அது எந்த வடிவமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்து, அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். அப்போ உங்களுக்கு புடிச்சமான துறையில உங்க மனச ஈடுபடுத்துங்க. சரிங்களா? இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்மீகத்துல ஈடுபடுவேன். இல்ல ரிலாக்சேஷனா இருக்கும்போது கொஞ்சம் பாட்டு, இசை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்கவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கோங்க. தினமுமே நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். தினமுமே நம்ம சோர்வாயிட்டு இருப்போம். தினமுமே ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப ரொட்டீனா அதே போயிட்டு இருக்கு. அப்படின்னு யோசிக்காம, உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. சரிங்களா? இதுக்கு இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்பாங்க. எனக்கு நான் ஷார்ட்ஸ்லாம் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "இது பரவால்ல. ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு, அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே போயிட்டு,
அந்த கடவுள அப்படியே வழிபட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் நெறைய பேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உண்மையாவே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் பிடிக்கும். சரி இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடுடைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ பத்தி பேசும்போதும், நான் ரீல்ஸ் போடும்போதும் நெறைய பேர் அத ரசிச்சும் சொல்லுவாங்க. இதே மாரி சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் ஒரு பயனுள்ள தகவலாகட்டும், இல்ல உங்களை வந்து நகைப்புக்கு உள்ளாக்கி அதன் மூலியமா சிந்திக்கிற விஷயத்தையும் நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? சோ இனிமே வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலத்தான் இந்த சேனல் வந்து உங்களுக்கு வழங்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அது ஆன்மீகமாகட்டும், இல்ல வீட்ல உங்களுக்கு ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா? தையல் கலைய பத்தி. அந்த மாதிரி வேற ஏதாவது மைண்ட் நம்ம வந்து ரிலாக்சேஷன் பண்ணலாம் லேடீஸ் அப்படின்ற மாரிலாம் இருந்ததுனா கூட, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். அது